ஹமீத் ஒரு பணக்கார பிசினஸ்மேன். அவரோட குடும்பத்துல தன்னோட மனைவி ரசியா அப்புறம் செல்ல குழந்தை ஹீனா இருந்தா. அப்பா இத பாருங்க. அடேங்கப்பா, நீ ரொம்ப சூப்பரா டிராயிங் பண்ணிருக்கிறியே. இது நீங்க தான். இது அம்மா, அப்புறம் நான். அப்புறம் இது நம்ம வீடு. நம்ம வீட்டு பெயிண்ட் வெள்ளை நிறத்துல இருக்கு, ஆனா நீ நீல நிறத்தை போட்டிருக்க. அது வந்துப்பா, எனக்கு நீல நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம வீட்டுக்கு நீல நிறத்தை கொடுத்தேன். நம்ம பொண்ணுக்கு நீல நிறம் பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கே நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்திடுறேன். நீங்க வேற குழந்தை சொல்றான்னு கேக்குறீங்க. இங்க பாருமா, நம்ம குழந்தைக்கு நீல நிறம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, அதனால நம்ம வீட்டை நீல நிறத்துல மாத்துறது நம்ம பொறுப்பு. அப்புறம் இன்னைக்கே பெயிண்ட் அடிக்கிறவரை வர சொல்ல போறேன். உங்க 2 பேருக்கிட்ட நான் பேசினா எடுபடவா போகுது? எல்லாம் உங்களோட விருப்பம். வீட்டுக்கு நீலத்தை அடிங்க இல்ல மஞ்சள் அடிங்க. ரசியாவுக்கு இது குழந்தையோட பிடிவாதமா மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா ஹமீதுக்கு குழந்தையோட ஒவ்வொரு பிடிவாதமும் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஹமீத் தன்னோட வீட்டை நீல நிறத்துல மாத்திட்டாரு. இப்ப எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. இதத்தான் எதிர்பார்த்தேன். அப்பா, நாம ரொம்ப நாளா வெளியில எங்கேயுமே போகல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பா அம்மா கூட எங்கெங்கயோ வெளியில சுத்த போயிருக்காங்க. உங்களுடைய இந்த ஆசையும் சீக்கிரமா நிறைவேற்றிடுறேன். நாம 3 பேரும் நாளைக்கே வெளியில சுத்த போறோம். அம்மா, ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கே நாம வெளியில போறோம். எங்க? சுத்துறதுக்கு. ரசியா, குழந்தைக்கு சுத்தி பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, அதனால நாளைக்கே போவோம். சரிங்க. மறுநாள் காலையிலேயே ஹமீதோட குடும்பம் தன்னோட கார்ல புறப்பட்டாங்க. அவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனாங்க. அங்க ஹீனா நல்லா விளையாடினா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் கார்ல 3 பேரும் புறப்பட்டாங்க. ராத்திரி இருட்டுல ஹமீத் காரை ஹைவேல ஓட்டிக்கிட்டு போனாரு. திடீர்னு ஒரு ட்ரக் அவங்க கார் மேல மோதிடுச்சு. இந்த சம்பவத்துல ஹமீதோட உயிர் அந்த இடத்துலயே போயிடுச்சு. அப்புறம் ஹீனாவுக்கும் ரசியாவுக்கும் அடிபட்டுடுச்சு. மறுநாள் காலையில அவங்க முடிச்சு பார்த்தப்ப, என் புருஷன் எங்க? அவரு உயிரோடு இல்லம்மா. அப்புறம் என் பொண்ணு ஹீனா? அவளுக்கு லேசா அடிபட்டு இருக்கு, அவ வெளியில இருக்கா. உங்க தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு, நீங்க இப்ப ஓய்வு எடுக்கணும். இப்ப ரசியாவுக்கும் ஹீனாவுக்கும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரசியா அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்போ ஒரு ஆளு அவங்கள தடுத்துட்டாரு. ஆமா, நீங்க யாரு? எங்க வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நீங்க ஏன் தடுக்கிறீங்க? மேடம், இந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க் சீல் பண்ணிட்டாங்க. அமித் குரேஷி பேங்க்ல லோன் எடுத்திருந்தாரு. அவர் அந்த லோனை அடைக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அந்த ஹமீதோடைய பிசினஸ் மேல பேங்க்குக்கு முழு உரிமை இருக்கு. இப்ப ரசியா அப்புறம் ஹீனா கிட்ட ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு வீடு கிடையாது. ரசியா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் ஒரு பார்க்கு கிட்ட போனாங்க. அப்புறம் ரசியா ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தா. என்னம்மா ஆச்சு? அந்த அங்கிள் ஏன் நம்ம வீட்டுக்குள்ள போக விடல? இப்ப நமக்கு அந்த வீடு சொந்தம் இல்ல ஹீனா. ஆனா ஏன்? இதெல்லாம் உங்க அப்பாக்கு மட்டும்தானே தெரியும். அப்ப நாம இனிமே எங்க இருக்கிறது? தெரியலையேடா. ரசியா அழுதுகிட்டு இருந்தா. அவ அழற சத்தம் ஒரு லேடியோட காதுல விழுந்துச்சு. அவ தான் ருக்ஸானா, ரசியாவோட ஃப்ரெண்டு. ருக்ஸானா ரசியா கிட்ட வந்தா. ரசியா, நீ எதுக்காக இந்த மாதிரி அழற? ருக்ஸானா. ரசியா அழுதுகிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னா. அல்லா, இது என்ன கொடுமை! அந்த கடவுள் எனக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நினைச்சேன். ஆனா உன்னோட வேதனை என் வேதனையை விட அதிகமா இருக்கே. என் புருஷன் என்னை விட்டுட்டு இன்னொரு பொம்பளைய கூட்டிக்கிட்டு போயிட்டான். ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்லம்மா. இப்ப நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. எங்க இருக்கிறதுன்னு தெரியல. ரசியா, நீங்க என் கூட தங்கிக்கலாம். நன்றி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ருக்ஸானா. உன்னோட கஷ்டமான சூழ்நிலையில என்னால உதவ முடிஞ்சதே, அதுவே போதும். நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு குடிசையில் இருக்கேன். அப்புறம் இந்த பார்க்குக்கு வெளியில தான் கபாப் செஞ்சு வியாபாரம் பண்ணுறேன். என் கூட வாங்க. ருக்ஸானா ஹீனாவையும் ரசியாவையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. இந்த வீட்டில் இந்த ஒரு ரூம் தான் இருக்கு. நல்லா இருக்கு. ருக்ஸானா 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறினா.
அப்புறம் அம்மாவும் பொண்ணும் வயிறார சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த குடிசையிலேயே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில ருக்ஸானா சீக்கிரமா எழுந்து கபாப் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தா. என்னையும் எழுப்பியிருக்கலாம்ல. நீ நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த, ஒன்னு எதுக்காக கஷ்டப்படுத்தணும்னு தான் வேண்டான்னு விட்டுட்டேன். எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க, உனக்காக நான் கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? அப்புறம் ரசியாவும் ருக்ஸானாவோட சேர்ந்து கபாப் செய்ய ஆரம்பிச்சா. நீ ரொம்ப நல்லா கபாப் பண்றியே. ஹீனாவோட அப்பாவும் இதைத்தான் சொல்லுவாரு. நான் செய்யற கபாப் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரசியா, உனக்கு ஏற்பட்ட வழியிலேருந்து நீ கொஞ்சம் விடுபட்டு தான் ஆகணும். ஹீனாவோட அப்பாவும் கூட எப்பவுமே துணையா இருப்பாரு. ஆ, கபாப் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ருக்ஸானா அதை விற்கிறதுக்காக பார்க் வாசலுக்கு போயிடுவா. ஆண்டி ஒரு கபாப் பாவ் கொடுங்க. இந்த பக்கம்னா 20 ரூபாய். அந்த பையன் அந்த கபாப் பாவை சாப்பிட்டுட்டான். ஆண்டி இன்னொன்னு கொடுங்க. அவன் இன்னொரு கபாப் பாவையும் சாப்பிட்டான். இன்னொன்னு. எவ்வளவு சுவையா இருக்கு இந்த கபாப் பாவ். அந்த பையன் சொன்னதை கேட்டுட்டு ருக்ஸானாவும் ஒரு கபாபை சாப்பிட்டு பார்த்தா. உண்மையிலேயே ரசியா கபாப் ரொம்ப நல்லா பண்ணிருக்கா. இன்னைக்கு குறைஞ்ச நேரத்திலேயே ருக்ஸானா எல்லா கபாபையும் வித்துட்டா. இங்க பாரு ரசியா, இன்னைக்கு நான் கொண்டு போன கபாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன்னோட கையில ஒரு அதிசயமே இருக்கு. மக்கள் 1, 2ன்னு கபாப் பாவ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. நான் செஞ்ச கபாப் பாவ் எல்லாமே வித்து போச்சா? ஆமா, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்யலாம். நிச்சயமா செய்யலாம். மறுநாள் காலையில ரசியா இன்னும் அதிகமா கபாப் செஞ்சா. அப்புறம் இன்னைக்கும் எல்லா கபாபும் உடனுக்குடனே வித்து போச்சு. யாரெல்லாம் வந்து கபாப் சாப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாள் அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ருக்ஸானாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவளுக்கு பயங்கரமா ஜுரம் அடிச்சுது. ருக்ஸானா, நீ இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்க. அப்புறம் இந்த கபாபை யார் விற்கிறது? நானு. ஹீனா, நீ ஆண்டிய பாத்துக்கமா. சரிங்கம்மா. ஆனா இதை உன்னால எப்படி செய்ய முடியும்? தினமும் நீ பண்ற மாதிரி தான். கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ரசியா கபாப்பாவை எடுத்துக்கிட்டு பார்க்குக்கு வெளியில போய் நின்னா. ஒருத்தர்னு நிறைய பேர் வந்து கபாப் வாங்கினாங்க. அப்புறம் ஒரு ஆளு ரசியா கிட்ட வந்தாரு. சிஸ்டர், இந்த கபாபை நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க? இத நான் வாங்குனது கிடையாது, நானே என் கையால செய்யறேன். இவ்வளோ சுவையான கபாபை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. என் பேரு சுஷாந்த். நான் ஒரு ஈவென்ட் கம்பெனில வேலை பார்க்கறேன். நீங்க எங்க ஈவெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி கபாப் செஞ்சு கொடுக்க முடியுமா? ஆ, தாராளமா. சுஷாந்த் அவருடைய கார்டை ரசியா கிட்ட கொடுத்தாரு. நீங்க நாளைக்கு காலையில எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு தினமும் ஆர்டர் கொடுக்குறேன். அப்புறம் எங்க ஆட்கள் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு கபாபை வாங்கிட்டு போவாங்க. சரிங்க. அதை கேட்டதும் ரசியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராத்திரி வீட்டுக்கு போனதும் ருக்ஸானா அப்புறம் ஹீனா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா. இது உண்மையிலேயே நல்ல செய்தி ரசியா. மறுநாள் காலையில சுஷாந்துக்கு ரசியா ஃபோன் பண்ணா. அப்புறம் அவரு 1000 கபாப்கான ஆர்டர் கொடுத்தாரு. ரசியாவும் ருக்ஸானாவும் சேர்ந்து கபாபை செஞ்சாங்க. அப்புறம் கம்பெனி ஆட்கள் கிட்ட அந்த கபாபை கொடுத்துட்டு அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இந்த பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருந்தது. சுஷாந்த் தினமும் ரசியாவுக்கு கபாப் ஆர்டர் கொடுப்பாரு. ரசியா ருக்ஸானாவோட வருமானம் அதிகமாயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு அழகான நல்ல வீடா வாங்கிட்டாங்க. ஹீனா மறுபடியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா. ரசியாவும் ருக்ஸானாவும் இன்னும் நிறைய லேடிஸை தன்னோட வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. இது போல கபாப்பா 3 பேரோட வாழ்க்கையையும் மாத்திடுச்சு. আব্দুল একজন খানসামা ছিল যে সুলতান মিয়ার হোটেলে তন্দুরি বানাতো। ভাই, আমাকে একটা তন্দুর পার্সেল করে দাও। আগে এক্ষুনি দিচ্ছি। আপনার হাতের তন্দুরের কোনো জবাব নেই আব্দুল মিয়া। আমি অনেক হোটেলের তন্দুর খেয়েছি, কিন্তু আপনার হাতের তন্দুরের মতো স্বাদ কোথাও পাওয়াই যাবে না। ধন্যবাদ। আপনার যে আমার তন্দুরি ভালো লেগেছে সেটাই অনেক। আব্দুল অনেক বছর ধরে এই হোটেলেই কাজ করছিল। সবকিছু ঠিকই চলছিল। তারপর একদিন সুলতান মিয়ার ছেলে আফজল হোটেলের দেখাশোনা করতে আরম্ভ করলো। ভাই, আপনার হোটেলের তন্দুরির তো কোনো কথাই নেই। হ্যাঁ হ্যাঁ হ্যাঁ, আমি জানি জনাব। অনেক লোক আব্দুল মিয়ার তন্দুরির খুব প্রশংসা করেন। এই শুনে আব্দুল হাসল। সে আফজলের মনে দুষ্টু বুদ্ধির ব্যাপারে জানতো না। আফজল ভেবে রেখেছিল যে ও তন্দুরি কাউন্টার আরো বড় করে বানাবে এবং আরো অনেক খানসামা রাখবে। আব্দুল ভাই, এবার আপনাকে অন্যান্য খানসামাদেরও আপনার মতন তন্দুরি বানাতে শেখাতে হবে। আসলে ব্যাপারটা হলো,
আমি তন্দুরির কাউন্টারটা বড় করতে চলেছি, যাতে আরো বেশি অর্ডার নিতে পারি, সেই জন্য। হ্যাঁ নিশ্চয়ই, আমি সব খানসামাদের শিখিয়ে দেবো। এই শুনে আফজল খুশি হলো। কিছুদিন পর তন্দুরি কাউন্টার বড় হয়ে গেল। আরো দুজন খানসামা কাউন্টারে এলো, আলতাফ আর আরবাজ। এবার আমাকে ভালো করে দেখো আর শেখো। যদি আমার মতন ভালো করে তন্দুরি বানাতে পারো, তাহলে গ্রাহক তোমাদেরও তারিফ করবে। আব্দুল দুজনকে ভালো করে তন্দুরি বানাতে শেখাতে লাগলো। কিছুদিনের মধ্যেই ওরাও আব্দুলের মতন তন্দুরি বানাতে শিখে গেল। আশা করি এবার আপনার হোটেল খুব ভালো ব্যবসা করবে এবং ভালো লাভ করবে। আপনার আশীর্বাদ থাকলে সবই হবে আব্দুল মিয়া। আব্দুল ভালো মনে ওই দুজন খানসামাকে তন্দুরি বানাতে শিখিয়েছিল, কিন্তু আফজল খুব চালাক ছিল। ওর মনে শুধু টাকা রোজগার করার জেদ ছিল। তাই জন্য ও একটা নতুন পোল্ট্রিওয়ালার সাথে সওদা করলো। এই পোল্ট্রিওয়ালা আফজলকে সস্তা দামে মরা মুরগি বিক্রি করতে লাগলো, যার জন্য আফজলের লাভ বেড়ে গেল। তন্দুরি কাউন্টার বড় হয়ে যাওয়ার কারণে গ্রাহকও বেড়ে গিয়েছিল। সবকিছু ঠিকঠাক চলছিল, কিন্তু একদিন যখন আব্দুল বেশ রাত পর্যন্ত হোটেলে ছিল, তখন হোটেলের মালিক সুলতান সেখানে এলো। বাবা আফজল, কেমন চলছে হোটেল? খুব ভালো আব্বা। আমি শুনেছি তুই নাকি পোল্ট্রিওয়ালা বদলে দিয়েছিস। হ্যাঁ আব্বা, এই পোল্ট্রিওয়ালা আমাদের কম দামে মুরগি দিচ্ছে। আচ্ছা, কিন্তু কি করে দিচ্ছে? কারণ সেই মুরগিগুলো আগে থেকেই মরা। ইয়া খোদা, এ কি পাপ করছিস বাবা? এটা ভুল, এরকম পাপ করো না। যদি আমাদের তন্দুরি খেয়ে কারোর শরীর খারাপ হয়, তাহলে খোদা আমাদের ক্ষমা করবেন না বাবা। এরকম কিছুই হবে না আব্বা, সব হোটেলওয়ালাই এটাই করে। আমার সব বন্ধুদের হোটেলে এটাই হয়। এখনো কারোর শরীর খারাপ হয়নি, আর আগেও হবে না। আমার কাজ ছিল তোমাকে সাবধান করা, বাকি তোমার ইচ্ছা। এখন এই হোটেল তোমার, আর তুমি এটার মালিক। ভালো হোক বা মন্দ হোক, সেটা তোমার সিদ্ধান্ত, ঠিক আছে? সুলতান সাহেব ওখান থেকে চলে গেলেন। এই পুরো কথাবার্তা আব্দুল শুনে নিয়েছিল। কিছুক্ষণ পরে সেও নিজের বাড়ির দিকে চলে গেল। রাত্রে আব্দুল এই ব্যাপারে চিন্তা করতে লাগলো। আমি এমন জায়গায় কাজ করতে পারবো না যেখানে মানুষের শরীর স্বাস্থ্য নিয়ে খেলা করা হয়। এটা একদম ভুল কাজ। কিন্তু আফজল মিয়া আমার কথা শুনবে না। ভালো এটাই হবে যে আমি এই কাজটা ছেড়ে দিই। আব্দুল ভেবে নিয়েছিল যে ও সুলতান হোটেলে খানসামার কাজ ছেড়ে দেবে। পরের দিন সকালেও হোটেলে গেল। আমি কাল সবকিছু শুনে নিয়েছিলাম। এই কাজ করতে আমার মন আমাকে সায় দিচ্ছে না। আমি এই হোটেল ছেড়ে চলে যাচ্ছি। ভালো কথা। তোমার কি মনে হয়, তুমি চলে গেলে আমার হোটেল বন্ধ হয়ে যাবে? কখনোই না। কিন্তু তুমি অন্য কোনো হোটেলে কখনো কাজ পাবে না। এটা কিন্তু সত্যি আব্দুল মিয়া। আমি মেনে নিলাম, আমি কাজ না করেও থেকে যাব, কিন্তু বেইমানিতে অংশগ্রহণ করব না। আব্দুল এই কথা বলে সেখান থেকে চলে গেল। ও অনেক হোটেলে কাজ খুঁজতে লাগলো, কিন্তু কোথাও ও কাজ পেল না। ক্লান্ত হয়ে সে একদিন ওর বন্ধু মুস্তাফার সাইকেলের দোকানে গিয়ে বসলো। কি হলো ভাই, আজও কাজ পেলে না? না বন্ধু, জানি না এবার কি করব। আমি তন্দুরি বানানো ছাড়া আর কোনো কাজ করতেও পারি না। তোমাকে কে বলেছে অন্য কাজ করতে? আমি তো এটা বলছিলাম যে তুমি তোমার নিজের তন্দুরির কাউন্টার খুলে ফেলো। অত টাকা নেই আমার কাছে। তন্দুর বানাতে অনেক টাকা লাগে, আর তার উপরে হোটেলও তো চাই না। তার উপর তার ভাড়া, এত কিছু আমি কি করে করব? তোমার দুটো সমস্যার একটাই সমাধান আছে আমার কাছে, একটু অপেক্ষা করো। মুস্তাফা দুটো পুরনো সাইকেলের রিম নিয়ে তার মধ্যে দিয়ে একটা শিক ঢুকিয়ে দিল। নে, তৈরি হয়ে গেছে। এটা কি? বোঝাচ্ছি তোকে। মুস্তাফার কাছে একটা হাতগাড়ি ছিল। মুস্তাফা হাতগাড়ির ওপর একটা লোহার পাট ঠুকে আটকে দিল, আর তারপর সেই তন্দুর ওই হাতগাড়ির ওপর রেখে দিল। এবার এটার নিচে তুই জ্বলন্ত কয়লা রাখ, আর এটা ঘুরিয়ে ঘুরিয়ে তন্দুরি বানা। আরে বাহ, এটা তো খুব ভালো। তুই এটা ভাবলি কি করে? আমি তোর সাহায্য করতেই চাইছিলাম, তাই এটা আমার মাথায় এলো। ধন্যবাদ ধন্যবাদ আমার বন্ধু। পরের দিন আব্দুল তার হাতগাড়িতে তন্দুরি বিক্রি করতে লাগলো। আব্দুল তন্দুরি বানাতে পারদর্শী ছিল। ওর হোটেল ছিল না, তাই সে তন্দুরির দামও কম রেখেছিল। আব্দুলের তন্দুরির ঠেলাতে গ্রাহকদের ভিড় লেগেই থাকতো। ওদিকে সুলতান হোটেলে ফুড অফিসারদের রেড হলো।
আর মরা মুরগি বিক্রি করার অপরাধে হোটেল সিল করে দেওয়া হলো আর আফজলকে জেলে বন্দি করে দেওয়া হলো। হয়তো এটাই প্রকৃতির নিয়ম, ভালোর সাথে ভালো হয় আর খারাপের সাথে খারাপ। তাই জন্য কথায় আছে, যার শেষ ভালো তার সব ভালো। আব্দুল একজন খানসামা ছিল যে সুলতান মিয়ার হোটেলে তন্দুরি বানাতো। ভাই আমাকে একটা তন্দুর পার্সেল করে দাও। আগে এক্ষুনি দিচ্ছি। আপনার হাতের তন্দুরের কোনো জবাব নেই আব্দুল মিয়া। আমি অনেক হোটেলের তন্দুর খেয়েছি, কিন্তু আপনার হাতের তন্দুরের মতো স্বাদ কোথাও পাওয়াই যাবে না। ধন্যবাদ, আপনার যে আমার তন্দুরি ভালো লেগেছে সেটাই অনেক। আব্দুল অনেক বছর ধরে এই হোটেলেই কাজ করছিল, সবকিছু ঠিকই চলছিল। তারপর একদিন সুলতান মিয়ার ছেলে আফজল হোটেলের দেখাশোনা করতে আরম্ভ করলো। ভাই, আপনার হোটেলের তন্দুরির তো কোনো কথাই নেই। হ্যাঁ হ্যাঁ হ্যাঁ, আমি জানি জনাব, অনেক লোক আব্দুল মিয়ার তন্দুরির খুব প্রশংসা করেন। এই শুনে আব্দুল হাসলো। সে আফজলের মনে দুষ্টু বুদ্ধির ব্যাপারে জানতো না। আফজল ভেবে রেখেছিল যে ও তন্দুরি কাউন্টার আরো বড় করে বানাবে এবং আরো অনেক খানসামা রাখবে। আব্দুল ভাই, এবার আপনাকে অন্যান্য খানসামাদেরও আপনার মতন তন্দুরি বানাতে শেখাতে হবে। আসলে ব্যাপারটা হলো, আমি তন্দুরির কাউন্টারটা বড় করতে চলেছি যাতে আরো বেশি অর্ডার নিতে পারি, সেই জন্য। হ্যাঁ নিশ্চয়ই, আমি সব খানসামাদের শিখিয়ে দেবো। এই শুনে আফজল খুশি হলো। কিছুদিন পর তন্দুরি কাউন্টার বড় হয়ে গেল। আরো দুজন খানসামা কাউন্টারে এলো, আলতাফ আর আরবাজ। এবার আমাকে ভালো করে দেখো আর শেখো। যদি আমার মতন ভালো করে তন্দুরি বানাতে পারো তাহলে গ্রাহক তোমাদেরও তারিফ করবে। আব্দুল দুজনকে ভালো করে তন্দুরি বানাতে শেখাতে লাগলো। কিছুদিনের মধ্যেই ওরাও আব্দুলের মতন তন্দুরি বানাতে শিখে গেল। আশা করি এবার আপনার হোটেল খুব ভালো ব্যবসা করবে এবং ভালো লাভ করবে। আপনার আশীর্বাদ থাকলে সবই হবে আব্দুল মিয়া। আব্দুল ভালো মনে ওই দুজন খানসামাকে তন্দুরি বানাতে শিখিয়েছিল, কিন্তু আফজল খুব চালাক ছিল। ওর মনে শুধু টাকা রোজগার করার জেদ ছিল। তাই জন্য ও একটা নতুন পোল্ট্রিওয়ালার সাথে সওদা করলো। এই পোল্ট্রিওয়ালা আফজলকে সস্তা দামে মরা মুরগি বিক্রি করতে লাগলো, যার জন্য আফজলের লাভ বেড়ে গেল। তন্দুরি কাউন্টার বড় হয়ে যাওয়ার কারণে গ্রাহকও বেড়ে গিয়েছিল। সবকিছু ঠিকঠাক চলছিল, কিন্তু একদিন যখন আব্দুল বেশ রাত পর্যন্ত হোটেলে ছিল, তখন হোটেলের মালিক সুলতান সেখানে এলো। বাবা আফজল, কেমন চলছে হোটেল? খুব ভালো আব্বা। আমি শুনেছি তুই নাকি পোল্ট্রিওয়ালা বদলে দিয়েছিস। হ্যাঁ আব্বা, এই পোল্ট্রিওয়ালা আমাদের কম দামে মুরগি দিচ্ছে। আচ্ছা, কিন্তু কি করে দিচ্ছে? কারণ সেই মুরগিগুলো আগে থেকেই মরা। ইয়া খোদা, এ কি পাপ করছিস বাবা? এটা ভুল, এরকম পাপ করো না। যদি আমাদের তন্দুরি খেয়ে কারোর শরীর খারাপ হয় তাহলে খোদা আমাদের ক্ষমা করবেন না বাবা। এরকম কিছুই হবে না আব্বা, সব হোটেলওয়ালাই এটাই করে। আমার সব বন্ধুদের হোটেলে এটাই হয়। এখনো কারোর শরীর খারাপ হয়নি, আর আগেও হবে না। আমার কাজ ছিল তোমাকে সাবধান করা, বাকি তোমার ইচ্ছা। এখন এই হোটেল তোমার, আর তুমি এটার মালিক। ভালো হোক বা মন্দ হোক সেটা তোমার সিদ্ধান্ত, ঠিক আছে? সুলতান সাহেব ওখান থেকে চলে গেলেন। এই পুরো কথাবার্তা আব্দুল শুনে নিয়েছিল। কিছুক্ষণ পরে সেও নিজের বাড়ির দিকে চলে গেল। রাত্রে আব্দুল এই ব্যাপারে চিন্তা করতে লাগলো। আমি এমন জায়গায় কাজ করতে পারবো না যেখানে মানুষের শরীর স্বাস্থ্য নিয়ে খেলা করা হয়। এটা একদম ভুল কাজ। কিন্তু আফজল মিয়া আমার কথা শুনবে না। ভালো এটাই হবে যে আমি এই কাজটা ছেড়ে দিই। আব্দুল ভেবে নিয়েছিল যে ও সুলতান হোটেলে খানসামার কাজ ছেড়ে দেবে। পরের দিন সকালেও হোটেলে গেল। আমি কাল সবকিছু শুনে নিয়েছিলাম। এই কাজ করতে আমার মন আমাকে সায় দিচ্ছে না। আমি এই হোটেল ছেড়ে চলে যাচ্ছি। ভালো কথা। তোমার কি মনে হয় তুমি চলে গেলে আমার হোটেল বন্ধ হয়ে যাবে? কখনোই না। কিন্তু তুমি অন্য কোনো হোটেলে কখনো কাজ পাবে না। এটা কিন্তু সত্যি আব্দুল মিয়া। আমি মেনে নিলাম, আমি কাজ না করেও থেকে যাব, কিন্তু বেইমানিতে অংশগ্রহণ করব না। আব্দুল এই কথা বলে সেখান থেকে চলে গেল। ও অনেক হোটেলে কাজ খুঁজতে লাগলো, কিন্তু কোথাও ও কাজ পেল না। ক্লান্ত হয়ে সে একদিন ওর বন্ধু মুস্তাফার সাইকেলের দোকানে গিয়ে বসলো। কি হলো ভাই, আজও কাজ পেলে না? না বন্ধু,
জানি না এবার কি করব। আমি তন্দুরি বানানো ছাড়া আর কোনো কাজ করতেও পারি না। তোমাকে কে বলেছে অন্য কাজ করতে? আমি তো এটা বলছিলাম যে তুমি তোমার নিজের তন্দুরির কাউন্টার খুলে ফেলো। অত টাকা নেই আমার কাছে, তন্দুর বানাতে অনেক টাকা লাগে, আর তার উপরে হোটেলও তো চাই না, তার উপর তার ভাড়া, এত কিছু আমি কি করে করব? তোমার দুটো সমস্যার একটাই সমাধান আছে আমার কাছে, একটু অপেক্ষা করো। মুস্তাফা দুটো পুরনো সাইকেলের রিম নিয়ে তার মধ্যে দিয়ে একটা শিক ঢুকিয়ে দিল। নে, তৈরি হয়ে গেছে। এটা কি? বোঝাচ্ছি তোকে। মুস্তাফার কাছে একটা হাতগাড়ি ছিল। মুস্তাফা হাতগাড়ির ওপর একটা লোহার পাট ঠুকে আটকে দিল, আর তারপর সেই তন্দুর ওই হাতগাড়ির ওপর রেখে দিল। এবার এটার নিচে তুই জ্বলন্ত কয়লা রাখ, আর এটা ঘুরিয়ে ঘুরিয়ে তন্দুরি বানা। আরে বাহ, এটা তো খুব ভালো। তুই এটা ভাবলি কি করে? আমি তোর সাহায্য করতেই চাইছিলাম, তাই এটা আমার মাথায় এলো। ধন্যবাদ ধন্যবাদ আমার বন্ধু। পরের দিন আব্দুল তার হাতগাড়িতে তন্দুরি বিক্রি করতে লাগলো। আব্দুল তন্দুরি বানাতে পারদর্শী ছিল। ওর হোটেল ছিল না, তাই সে তন্দুরির দামও কম রেখেছিল। আব্দুলের তন্দুরির ঠেলাতে গ্রাহকদের ভিড় লেগেই থাকতো। ওদিকে সুলতান হোটেলে ফুড অফিসারদের রেড হলো, আর মরা মুরগি বিক্রি করার অপরাধে হোটেল সিল করে দেওয়া হলো, আর আফজালকে জেলে বন্দি করে দেওয়া হলো। হয়তো এটাই প্রকৃতির নিয়ম, ভালোর সাথে ভালো হয় আর খারাপের সাথে খারাপ। তাই জন্য কথায় আছে, যার শেষ ভালো তার சப் ভালো. இர்ஃபானும் மக்பூலும் 2 நண்பர்கள். மக்பூலுக்கு சிக்கன் விற்கிற கடை இருக்கு. ஆனா பாவம் இர்ஃபான் வேலை இல்லாத பட்டதாரி. என்ன நண்பா, இன்னைக்கு உனக்கு வேலை கிடைக்கலையா? நான் என்னத்த சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு வேலை கூட எனக்கு கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இப்போ ருக்ஸானாவை பாத்துக்கிற பொறுப்பும் என் தலை மேல விழுந்துடுச்சு. நண்பா, நீ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆனா என்ன பண்றது, நீ கல்யாணம் பண்ணிட்ட. வேலை செஞ்சுதான் ஆகணும், வேலை தேடிதான் ஆகணும். உனக்கு தான் நல்லா தெரியுமே எந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. நான் மட்டும் அப்ப கல்யாணம் பண்ணலன்னா ருக்ஸானாவுக்கு அவங்க அப்பா வேற இடத்துல கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் வந்துருச்சே, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு. அட இர்ஃபான், உனக்கு ஷவர்மா பண்றது தெரியும்ல? நீ ஏன் ஷவர்மா கடை வைக்க கூடாது? கடை வைக்கணும்னா அதுக்கு பணம் தேவை வருவேன்ப்பா. அதுக்கு நான் எங்க போவேன்? நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கடன் தரேன். உன் பிசினஸ் நடக்க நடக்க எனக்கு கொடுத்துரு. அதுவும் சரிதான். இர்ஃபான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனான். அப்புறம் ருக்ஸானா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அல்லாவுக்கு நன்றி, உங்களுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சதே. நான் சீக்கிரமாவே ஷவர்மா கடை ஆரம்பிக்க போறேன். நமக்கு நல்ல வருமானம் வரும்னு நம்பிக்கை இருக்கு. நம்மளோட நிலைமையும் சரியாயிடும். நிச்சயமாங்க, நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். மக்பூல் கிட்ட பணத்தை கடன் வாங்கி இர்ஃபான் ஷவர்மா பண்ற மெஷினை வாங்கினான். அவன் மக்பூல் கிட்டயே சிக்கன் வாங்க போனான். அப்புறம் அவனோட ஷவர்மா கடை ஆரம்பிச்சாச்சு. அண்ணே, ஒரு ஷவர்மா கொடுங்க. வாங்கிக்கங்க. மெல்ல மெல்ல இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு கஸ்டமர்ஸோட கூட்டம் இருக்க ஆரம்பிச்சது. ருசி நல்லா இருக்குண்ணே. இருக்காதா என்ன? எல்லா மசாலாவும் வீட்டிலேயே தயாரிக்கிறேன். வாவ், அற்புதம், சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு. இர்ஃபானுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அவனோட ஷவர்மா ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. அவனோட கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட ஷவர்மா சாப்பிட்றதுக்கு அங்கே வருவாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அந்த வார வருமானத்தை அவன் எண்ணிக்கிட்டு இருந்தான். 4000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. இதுல 2000 ரூபாய வீட்டு செலவுக்கும் பொருள் வாங்கறதுக்கும் வச்சிருக்கேன். அப்புறம் 2000 ரூபாய் மக்பூல் அண்ணனோட கடனுக்கு. அதுதாங்க சரி. இதே மாதிரி நடந்தா மக்பூல் அண்ணனுடைய கடனை சீக்கிரமா அடைச்சிடலாம். கண்டிப்பாங்க. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் கிட்ட கடனோட முதல் வட்டியை கொடுத்தான். நான் நினைக்கிறேன் உன்னுடைய கடை நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு. ஆமாண்ணே, இதே மாதிரி நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நிச்சயமா நடக்கும். நீ இதே போல உழைச்சி முன்னேறு. நிச்சயம் பண்ணுவேண்ணே. இர்ஃபான் தினமும் சாயந்தரமானா தன்னோட ஷவர்மா கடையை ஆரம்பிப்பான். அப்புறம் அவன் தன்னோட கடையை திறந்ததுமே அங்கே ஜனங்க கூட்டமா வந்துடுவாங்க. எனக்கு ஒரு ஷவர்மா கொடுங்க. எனக்கு 2 கார்லிக் ஷவர்மா பார்சல்.
எனக்கும் ஒரு ஷவர்மா. இருங்க, இதோ தரேன். கடை திறந்து அந்த கடை மூடுற வரைக்கும் இர்ஃபானோட கைகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10 மணி ஆன உடனே இர்ஃபான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போய் தன்னோட வருமானத்தை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஜுபேர் தினமும் இர்ஃபான் கடைக்கு வர கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஷவர்மா பிசினஸ்ல ரொம்ப லாபம் இருக்கு. நானும் ஷவர்மா பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். இர்ஃபான் 9 ரூபாய்க்கு ஷவர்மாவை விற்கிறான். நான் அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்க போறேன். அப்பதான் ஜனங்க எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஜுபேர் அப்பதான் கணக்கு போட ஆரம்பிச்சான். அதாவது அவன் எப்படி ஷவர்மாவோட விலைய கம்மி பண்ண முடியும்னு. நான் விலை குறைவான சிக்கனை வாங்கணும். அப்புறம் விலை குறைவான சிக்கனை தேடி ஜுபேர் நிறைய சிக்கன் கடைகளுக்கு போனான். எல்லா இடத்துலயும் அவனுக்கு அதே விலையில தான் கிடைச்சது. கடைசியில அவன் அக்ரமோட கடைக்கு போனான். அக்ரம் 1ஆம் நபர் மோசடிக்காரன். இங்க பாருப்பா, எனக்கு சிக்கன் தினமும் 10 கிலோ வேணும். ஆனா விலை கொஞ்சம் பார்த்து போடணும். அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது என்ன? நீ செத்து போன கோழியை வாங்கிக்க. செத்து போன கோழியை கிலோ 50 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஆனா செத்து போன கோழியால எந்த பிரச்சனையும் வராத. அட இல்லை, நம்ம கிட்ட செத்து போன கோழிங்க தான் வியாபாரம் நிறைய ஆகும். இதை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. எந்த கோழியை சாப்பிட்டாலும் சாப்பிட்றவனுக்கு செத்ததை சாப்பிட்டானா இல்ல வெட்டினதை சாப்பிட்டானான்னு அவனுக்கு தெரியுமா? ஆனா இதனால உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல. அட என்னப்பா, எதுவும் ஆகாது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கோழிங்களை கொண்டு போகும்போது போற வழியில சில கோழிங்க மூச்சடைச்சு செத்து போயிடுதுங்க. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்ப சரி, நாம ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். நீ 10 கிலோ சிக்கன் 50 ரூபா மேனிக்கு கொடுத்துரு தினமும். பக்கா. சுபேர் ஷவர்மா பண்ற மிஷினை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இர்ஃபானோட ஷவர்மா கடைக்கு பக்கத்திலேயே அவன் தன்னோட கடையை திறந்தான். ஜுபேர் ஒரு பெரிய பலகையில விலையை எழுதிட்டான். ஜுபேர் 50 ரூபாய்க்கு ஷவர்மா விற்க ஆரம்பிச்சான். இப்ப ஜனங்க அங்க போன உடனே அதுல கொஞ்சம் பேர் ஜுபேரோட கடையில விலை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாங்க. ஆனா இப்பவும் சில கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்க இர்ஃபானோட கடையில மட்டும்தான் ஷவர்மா சாப்பிட வருவாங்க. அண்ணே, உங்க ஷவர்மால கிடைக்கிற டேஸ்ட் அங்க கிடைக்கிறது இல்ல. ஏதோ பிரச்சனை இருக்கு. அவருக்கு ஒரு ஷவர்மா 50 ரூபாய்க்குள்ள அடங்கிடுது. அதனால அவர் விற்கிறாரு. அதுவும் சரிதான். ஆனா யாரு தினமும் அதை சாப்பிட்றாங்களோ அவங்க உங்ககிட்ட தான்பா வந்து வாங்குவாங்க. நீ கவலையை விடுப்பா. ஆமா, எனக்கு அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு இர்ஃபான் மக்பூல் பாயை பார்த்தான். என்னாச்சு இர்ஃபான், இன்னைக்கு உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னென்ன சொல்றது, ஜுபேர் வந்து ஷவர்மா கடை ஓபன் பண்ணிருக்கான். அப்புறம் ஷவர்மாவை 50 ரூபான்னு விற்கிறான். இவ்வளோ கம்மி ரேட்ல எப்படி? அதுதான் எனக்கும் புரியல அண்ணன். அவன் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எப்படி? என் கூட வா. அன்னைக்கு இர்ஃபானும் மக்பூலும் ஜுபேரை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்பதான் ஜுபேர் அக்ரமோட சிக்கன் கடைக்கு போனதை அவங்க கவனிச்சாங்க. இப்ப புரிஞ்சிடுச்சு. என்ன? அக்ரம் 1ஆம் நம்பர் மோசடிக்காரன். இவன் நிச்சயமா ஜுபேருக்கு செத்து போன கோழிக்கறியை தான் விலை கம்மியா வித்துட்டு இருக்கான். ஆனா இது நல்லது இல்லையே. ஜனங்கள் உடம்புக்கு கெடுதலான விஷயம். ஆனா இப்ப நாம என்ன செய்யறது? 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஜுபேரையும் அக்ரமையும் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு. அப்பதான் மக்பூலுக்கு ஞாபகம் வந்தது. அதாவது அவங்களோட இலாக்கால ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஃபுட்டை பத்தின கம்ப்ளைண்ட்டை பண்ணலாம். நாம ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆபீஸருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சரிண்ணா. இர்ஃபானும் மக்பூலும் ஃபுட் ஆஃபீஸ் போனாங்க. அப்புறம் அவங்க அங்க பெரிய ஆஃபீஸர்கிட்ட ஜுபேரோட மோசடியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாம ஷவர்மாவை சோதனை செய்யணும். ஜுபேரோட ஷார்மா கடைக்கு ஃபுட் ஆஃபீஸர் வந்தாங்க. அப்புறம் அந்த கடையில் இருந்த சிக்கனையும் ரொட்டியையும் டெஸ்ட் பண்ணாங்க. சார் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். நீ ஜனங்களோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு லஞ்சம் வேற கொடுக்க போறியா? ஆஃபீஸர்ஸ் சாம்பிளை எடுத்தாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணாங்க. சார், இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு லாக்கி இல்லை. இதை சாப்பிட்றதுனால உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. போலீஸ் ஜுபேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்ரமையும் அவங்க கைது பண்ணாங்க.
எல்லாருக்கும் ஜுபேரோட மோசடித்தனம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை நேர்மையான இர்ஃபானோட கடைக்கு ஜனங்க திரும்பி வந்தாங்க. இர்ஃபானோட கஷ்டங்களும் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் பேராசை பிடிச்ச ஷவர்மாக்காரன் ஜுபேருக்கு அவன் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சது. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளும் விலை ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா அது நல்லது கிடையாது.